ஃபோன் வேறு பேட்டரி நிற்கவே மாட்டேங்குது. எங்கே போய் ஃபோன் பேட்டரி மாத்திரன்னு தெரியலையே. இந்தா இருக்குதா, சயான் மொபைல் அண்ட் கம்யூனிகேஷன், போய் பார்த்துருவோம். இந்த ஃபோனு பேட்டரி நிற்கவே மாட்டேங்குது. எத்தனை பேட்டரி போட்டு பார்த்தாலும் நிற்க மாட்டேங்குது. சார்ஜே நிற்க மாட்டேங்குது. பேட்டரி நிற்கலையா? நிற்கிதங்க. நிற்கிதா? ஃபோன் கடை தானே நான் அந்த நிற்கிறத சொல்லலை. உள்ளக்க பேட்டரி சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. இந்த பேட்டரி ரொம்ப ரேர் பீஸ் ஆச்சுங்க. இது வந்து நித்தியமயம் பேட்டரி. பேட்டரியை கழட்டிடுவீங்களா? அது கழட்டிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரொம்ப நாளாச்சோ போட்டு. இப்போ போட்டது தான். பாய் அந்த பேட்டரி கழட்டுங்க பாய். இந்த பேட்டரி இப்போ கிடைக்காது பாய். எப்படி பார்த்தாலும் இந்த பேட்டரி மாத்திரண்டா ஒரு 25,000 ரூபா. விசாரிச்சேன். இப்போ நம்மள்கிட்ட இந்த பேட்டரி வந்து விலை கம்மி தான். இது வந்து எப்படின்னா ஒன்றும் செய்ய தேவையில்லை. கொஞ்சம் லேசாக எச்சியை துட்டி வெயிலில் வைங்க. எப்படி எரியுதுன்னு பாருங்க. இப்போ எதை பழைய டெக்னாலஜியாக நம்மளுக்கு தான் தெரியும். போயிட்டு வாங்க, போய் வைங்க. மிளகத்தை ஒன்று புரிய விடுவிட்டு போங்க. எனக்கு மொபைல் கடை தான் நாங்களே சந்தேகமாக இருக்கு. வெயிலில் வைங்க. சரி பவராக இருக்குதா? இந்தாங்க இப்போ ஆன் ஆயிடுச்சு. அட பரவாயில்லையேங்க பாய். அப்போ நாங்கள் நாளை பின்ன பேட்டரி மாற்றினா எச்சி தொட்டு வெயிலில் வச்சா ஏறிடுமா? எச்சிக்கு அவ்வளோ பவர் நாங்கள் தான் வைப்போம். மொத்தத்தில் பேட்டரிக்கு எச்சி வைக்கணும்னா இங்கே தான் வரணும். ஆமாம்.